என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரங்க பலவிதமான மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் கஷ்டம் என்று பலவிதமான கஷ்டங்களையும் அடைந்து கொண்டு தான் வந்திருப்பீங்க. இனிமே அடுத்து வரும் 30 நாட்கள் குரு பகவானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, சேவாய் தோசத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. துலாம் ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து ஒரு 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்க்கலாம். அனைவருடனும் நல்ல முறையில் பழகக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு வரும் முன்கோபத்தை தவிர்ப்பது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுங்க. இந்த மாதம் எதிர்பாராத செலவும் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் சிறிது தடை தாமதமும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரத்து உங்களுக்கு இருக்க போகுது. புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிகப்படியான ஆர்வமும் காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலையே காணப்படும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களும் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் நீங்கள் இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்பட போகுது. கணவன் மனைவி ஒருவரை அனுசரித்து செல்வது தான் நல்லதுங்க. பிள்ளைகளிடம் நிதானமாக நீங்கள் பேச வேண்டும். பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் அதிகப்படியான ஆர்வமும் காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு பணவரத்தானது தாமதமாகவே கிடைக்கும். கோபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டமானது சில நல்ல பலன்களை தந்தாலும் கூட மன கஷ்டமும் அவ்வப்போது வந்து கொண்டே தான் இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு கவனம் தேவை. எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லதுங்க. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும். அடுத்து சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள். இந்த மாதம் தம்பதிகளிடம் ஒத்த கருத்து ஏற்பட போகுது. வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவைப்படுதுங்க. கலைத்துறையினருக்கு பகீரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது. சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடும். மேலும் உங்களுடைய கௌரவமும் அதிகரித்தே காணப்படும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உங்களிடையே கருத்து வேற்றுமை வருவதை நீங்கள் தவிர்க்கலாம். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தருங்க. துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் அடைய போறீங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாகவே இருக்கும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை அள்ளித்தரும். வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் போகுதுங்க. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளை சிக்கி நீங்கள் கொள்ளலாம். எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம்
ஆன்மீக எண்ணமானது அடிக்கடி ஏற்படும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலையே உங்களுக்கு காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெறவும் முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாக போகுது. பரிகாரமாக அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபட இழுபறியான காரியங்களும் கூட உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்க போகுதுங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையானது வளம் பெறும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 9 மற்றும் 10, அதிர்ஷ்ட தினங்கள் மே 3, 4, 30 மற்றும் 31. நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய சிறந்த வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க நீங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டுங்க. நீங்கள் இந்த பணியை மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுக்காமல் கூட போகலாம். மேலும் அது திருமணம் செய்வதில் உங்களுக்கு தாமதத்தையும் ஏற்படுத்தலாம். தொழிலில் சமாளித்து போட்டிகளின் போது உங்களுடைய எதிரிகள் மிகவும் வலுவாக இருப்பாங்க. எனவே நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றும் வெற்றியை அடைய ஆன்மீக நடவடிக்கைகளை நீங்கள் தொடர வேண்டும். நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாக போகுது. இதனால மன அமைதியும் உண்டாகும். மருத்துவமனை செலவுகளை நீங்க தவிர்க்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கிய தூக்கம் பாதிக்கப்படலாங்க. இது மனச்சோர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதா இருக்கும். எனவே மனக்கவலைகளை போக்கவும் மன அமைதியை பெறவும் தியானம் மேற்கொள்ள வேண்டும். மாணவர்கள் கல்வியில தங்கள் இலக்கை அடைய முடியுங்க. அடுத்து காதல் மற்றும் திருமண உறவானது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரிஸ்க் எடுப்பது உங்களுடைய துணையை ஈர்க்கும் மற்றும் உங்களுடைய பங்குதாரர் உங்களை காதலிக்க வைக்குங்க. காதலர்களுக்கு திருமணம் செய்ய சாதகமான காலம் என்றே இந்த காலகட்டத்தை சொல்லலாம். நீங்கள் தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலும் கூட அவற்றை சமாளித்து உங்களுடைய காதல் உறவில் மகிழ்ச்சியையும் காணலாம். இருப்பினும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தலையீட்டின் காரணமாக உங்களுடைய துணையுடன் தொடர்பு கொள்வது உங்களுக்கு கடினமாகவே இருக்குங்க. எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களுடன் வரம்புகளை நீங்கள் பேண வேண்டும். உங்களுடைய காதல் உறவை பற்றி அவர்களுடன் எதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க என்றும் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. உங்கள் தந்தையின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். எனவே உங்களுடைய துணையின் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவர்களிடம் உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. பரிகாரமாக லட்சுமி தேவியை வழிபடுவதால் உறவுகளில் மகிழ்ச்சியை காணலாங்க. அடுத்து நிதிநிலை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் பெயரில் பணத்தை சேமிக்க நீங்கள் தொடங்கலாம். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கும் துணை புரியும். நீங்கள் அதிகம் நம்பும் நபர் உங்களை ஏமாற்றி பண இழப்புக்கு வழிவகுக்கும். எனவே அனைவருடனும் வரம்புகளையும் தூரத்தையும் பேண வேண்டும். மற்றவர்கள் உங்களை நெருங்க அனுமதிக்க கூடாது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக உங்களுடைய பணத்தை செலவழிக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே அவ்வப்போது பரிசோதனை செய்து அவர்களை நன்கு கவனித்துக் கொள்ள பரிந்துரைக்கப்படுதுங்க. உங்களுடைய பிள்ளைகளின் உயர் படிப்புக்கு நீங்கள் கடனும் வாங்கலாம். இழப்புகளை குறைத்து உங்களுடைய நிதி வளர்ச்சியை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க. அடுத்து உத்தியோகம். இது உத்தியோகத்தில் பெரும் வளர்ச்சி அளிக்குங்க. இந்த மாதம் உங்களின் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் கூடிய உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இருப்பினும் வெற்றியை அடைய உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் சரியான திட்டங்களை உருவாக்கி அவற்றை நீங்கள் செயல்படுத்தவும் வேண்டும். அடுத்து தொழில். இந்த மாதம் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் புதிய உபகரணங்கள் வாங்குதல் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டுதான் செல்லும். எனவே பொறுமையாகவும் விவேகமாகவும் மேலும் முடிவெடுக்கும் பொறுப்புகளை உங்களுடைய துணையிடம் நீங்கள் ஒப்படைக்கலாம். அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். பார்வதி தேவியை வழிபட்டால் மட்டுமே கஷ்டங்கள் அனைத்தும் குறையுங்க. அடுத்து ஆரோக்கியம். கண், இரத்த ஓட்டம் மற்றும் சிறுநீர் பை மற்றும் பித்தப்பை போன்ற உடலின் சேமிப்பு பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாம். எனவே நீங்கள் இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் சிகிச்சைக்கும் செல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுங்க. மகான்களை தவறாமல் வழிபடுவது உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பேண உதவும். அடுத்து மாணவர்கள். உங்களுடைய வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு நிறுவனத்தில் உயர் படிப்புக்காக நீங்கள் சேரலாம். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அவர்களுடன் சுமூகமான உறவை மாணவர்களாகிய நீங்கள் பேண வேண்டும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் 1, 2, 3, 11, 12, 15, 16, 17, 23, 24, 27, 28, 29, 30 மற்றும் 31.
இதுவரைக்கும் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, மேலும் இந்த 30 நாட்களும் குரு பகவானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் குரு பகவான் நிகழ்த்த போகிறார் என்று இந்த பதிவில் நாம் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மேலும் உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.